நீண்ட நாளுக்கு பிறகு இந்த பலிபீடத்தில் நிற்க ஆண்டவர் கொடுத்த நல்ல கிருபைக்காக, போதகர் கொடுத்த வாய்ப்புக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த சபையில் பிரசங்கம் பண்ணணும்னு சொன்னால் ரொம்ப ஆசை. ஏன்னா அவ்வளோ உற்சாகமாக இருப்பீங்க. நீங்கள் பிரசங்கம் பண்ணும்போதெல்லாம் உங்களுடைய உற்சாகம்தான் இன்னும் பண்ணணும், இன்னும் அந்த கர்த்தருடைய வார்த்தையை சொல்லணுன்ற அந்த ஒரு பெரிய உண்டுதலை கொடுக்கும். அந்த அளவுக்கு நீங்கள் உற்சாகம் உள்ளவர்களாக இருக்கிறீங்க. உள்ள கலைஞர் போல ஒருத்தர் உட்காந்துக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை. தங்களுடைய ஆதி மேன்மையை காத்துக்கொள்ள. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென், ஆமென். இந்த இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய அன்பின் சீஷனாகிய யோவானை ஆண்டவர் பத்மு என்கிறதான ஒரு தீவுக்கு அனுமதித்தார். ஆகவே அந்த யோவான் பத்மு என்கிறதான ஒரு தீவிலே அவர் சிறை கைதியாக கொண்டு போய் விடப்பட்டார். இங்கே ஆகிலும் அவன் செத்து போவான் என்ற நிலையிலே யோவானை கொண்டு போய் அங்கே போட்டார்கள். ஆனால் கர்த்தர் யோவானோடு கூட இருந்தபடினாலே ஆண்டவர் யோவானுக்கு அநேக தரிசனங்களை காண்பித்தார். நடக்க போகிற சம்பவங்கள் 1-2 வசனங்களை பார்க்கும்போது சீக்கிரத்தில் நடக்க போகிற சம்பவங்களை ஆண்டவர் யோவானுக்கு வெளிப்படுத்தினார். அதிலே ஆண்டவருக்கு ஒரு வார்த்தை வெளிப்பட்டது. அந்த வார்த்தை வேதாகமத்தில் இடம்பெற வேண்டும் என்று யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அது என்ன வார்த்தை என்று சொன்னால், பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக. இங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு, ஒரு அறிக்கையை கொடுக்கிறாரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக ஒரு அறிக்கையை செய்கிறார். என்னவென்று சொன்னால், நீர் என்னை இந்த பூமியிலே அனுப்பினதின் நோக்கத்தை நான் நிறைவேற்றி முடித்து விட்டேன். அதைதான் அவர் கொல்கதா மேட்டிலே அவர் சிலுவையிலே மரிக்கும் பொழுது பேசிய 7 வார்த்தைகள் ஒன்றான ஒரு வார்த்தை முடிந்தது என்று சொன்னார். முடிந்தது என்று சொன்னால் எதை முடித்தார்? செய்து முடித்தால் பூர்வமாய் முற்றிலுமாய் முழுவதுமாய் ஒரு காரியம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. ஆகவே அந்த காரியத்தை முற்றிலுமாய் நான் செய்து முடித்தேன் என்று சொல்லி அவர் சிலுவையிலே பேசின வார்த்தை 6வது வார்த்தை என்று நினைக்கிறேன். முடிந்தது. முடிந்தது என்று சொன்ன வார்த்தை பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக கர்த்தர் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. இது எத்தனை பேருக்கு புரிஞ்சதுன்னு தெரியல. நம்மை பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக ராஜாக்களாக ஆசாரியராக மாற்றி இருக்கிறேன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறாரு. புரிஞ்சு இருந்ததுன்னு சொன்னா, நீ ராஜா, நீ ஆசாரியன் சொல்லி உனக்கு புரிஞ்சு இருந்ததுன்னு சொன்னா, நீ என்னார ஆர்ப்பரிச்சிருப்ப. ஏன் உங்களுக்கு புரியலன்னு சொன்னா, இந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம். நான் ஆண்டவருடைய பிள்ளை, அவ்வளவுதான். நான் தேவனுடைய ஊழியக்காரன், நான் தேவனுடைய பிள்ளை, இதுதான் தெரியுதே தவிர நம்மை ஒரே நேரத்திலே ராஜாவாகவும்
ஆசாரியராகவும் கர்த்தர் மாற்றியிருக்கிறேன் அப்படின்னு பிதாவாகி தேவனுக்கு முன்னாடி நீங்க என்ன அனுப்பினதின் நோக்கத்தை நான் செஞ்சு முடிச்சிட்டேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. இப்ப புரிஞ்சிச்சு உங்களுக்கு. ஆமென் சொன்னதுனால நான் கேட்கிறேன், என்ன புரிஞ்சுது? அப்படி சொன்னா புரியலன்னு சொல்ற. இப்ப புரிஞ்சவங்க ஆமென் சொன்னீங்கல்ல, எதுக்காக உங்களை ஆசாரியனா ராஜாவா மாத்தினாரு? யார் சொன்னது? அவங்களுக்கு ஒரு கையை தட்டுங்க. அதுதான் மெயின் ரீசனே. அவரை ஆராதிப்பதற்கு எதுக்காக ராஜாவா ஆசாரியனா மாத்தணும்? சரி, இங்கே ஒரு ஆசாரியனாக ராஜாவாக ஒரு சாதாரண ஒரு மனிதனை கர்த்தர் மாற்றி இருக்கிறது எவ்வளவு பெரிய விசேஷம், எவ்வளவு பெரிய கிருபை. அதை நம்ம போக போக பார்க்க போறோம். இன்றைக்கு இந்தியா தேசத்திலே இஸ்ரவேல் 12 கோத்திரத்தில் ஒரு கோத்திரமாக மனாசே கோத்திரம், மணிப்பூர், நாகாலாந்து, மேகாலயா பகுதியிலே கிட்டத்தட்ட 5800 பேர் மனாசா கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். எத்தனை பேருக்கு தெரியும்? மனாசா கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் இந்தியாவிலே அவர்கள் பாரம்பரியமாக பல ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். கடைசி நாட்களிலே இஸ்ரேலில் சிதறிப்போன எல்லா கோத்திரத்தையும் நான் கூட்டி சேர்ப்பேன் என்ற வார்த்தை நிறைவேறுகிறது. இன்றைக்கு நதான்யாகு அவர் என்ன சொல்லுகிறார்? 240 கோடி நான் ஒதுக்கி இருக்கிறேன். எதற்காக என்று சொன்னால், இந்த மனாசா கோத்திரத்தை நான் கலிலி பட்டணத்திலே கொண்டு வந்து வைக்க போகிறேன். 2500 பேரை முதல் கட்டமாக 2026 அவர்களை கொண்டு போய் இஸ்ரேலிலே நான் வாழ வைக்க போகிறேன். அவர்கள் இந்தியாவில் இருக்கிறார்கள். அவர்களை கொண்டு போய் இஸ்ரேலில் இருக்கிற மூத்த ரபிமார்களுக்கு முன்பதாக நிற்க வைத்து எபிரேய பாஷைகளை கற்றுக் கொடுத்து இஸ்ரேலிய முறைமையின்படி அவர்கள் தேவனை ஆராதிப்பது எப்படி என்று சொல்லி அவர்களுக்கு பழக்கத்தை ஏற்படுத்தி எபிரேய பழக்கத்திலே அவர்களை கொண்டு வந்து அவர்களுக்கென்று ஒரு இடஒதுக்கீடை கொடுத்து அவர்களை வாழ வைப்பதற்காக அவர்களை கொண்டு போய் ரபிமார்களிடத்திலே, மனாசே கோத்திரம் என்று சொன்னால் யார் வேண்டுமானாலும் அங்கே வரலாம். ஆனால் இவர்கள் உண்மையாகவே அந்த கோத்திரத்தை சார்ந்தவர்கள் தானா என்று அவர்களை பரிசோதித்து அவர்களை அங்கே இவர்கள் உண்மையாகவே இஸ்ரவேல் கோத்திரம் தான் என்று சொல்லி அவர்களை மாற்றுவதற்காக அங்க ரபிமார்கள் காத்திருக்கிறார்கள் இஸ்ரேல் தேசத்திலே. ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், சொந்த கோத்திரமாகிய இஸ்ரவேல் தேசத்திலிருந்து பிரிந்து வந்து இங்கே செட்டில் இருக்கிற ஒரு மனாசா கோத்திரத்தை திரும்பவும் இஸ்ரவேலுக்குள்ளே கொண்டு வந்து அவர்களை பரிசோதித்து இவர்கள் உண்மையாகவே இவர்கள் கோத்திரத்தார் தானா என்று ஒரு ரபிமாராலே செய்ய முடியும் என்று சொன்னால், புறஜாதிகளாகிய நீங்களும் நானும் மாற்று மதத்தை சார்ந்த மாற்று கடவுள்கள் என்று விக்கிரகங்களை வணங்கிக் கொண்டிருந்த நம்மை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சொந்த இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களான நம்மை கழுவி நம்மை பரிசுத்தப்படுத்தி நம்மை நீதிமானாக்கி ஆண்டவர் நம்மையும் ஒரு ஆசாரியன் என்கிறதாக ஒரு அந்தஸ்துக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த புறஜாதிகள் என்கிறதான அந்த அந்தஸ்தில் இருந்து ஆசாரியன் என்கிறதான ஒரு அற்புதமான ஒரு அந்தஸ்திலே தரத்தை உயர்த்தி பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக இங்கே உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர்
ராஜாக்களாக ஆசாரியர்களாக காண்பித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சொந்த கோத்திரத்தாரையே செக் பண்ணி ரபிமார் ஆமான் சொன்னாதா, உத்தரவாதம் பிறந்தாதா அங்கே சேர்த்து கொள்ளப்படுகிறார்கள். நீங்களும் நானும் புறஜாதிகள், ஆனால் ஆசாரியன் என்கிறதான தேவனால் ஆண்டவர் ஒரு முத்திரையை நமக்கு கொடுத்து அவருடைய ஆலயத்திலே உட்கார்ந்து ஆராய்ச்சி செய்யவும் அவரை துதிக்கவும் ஆராதிக்கவும் ஆண்டவர் கொடுத்த ஒரு மேலான கிருபைக்காய் கையை தட்டி நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஆசாரியத்துவத்தை ஏன் நமக்கு கொடுக்கணும்? ஆண்டவர் சாதாரண ஒரு மனிதர்களாகிய புறஜாதிகளாகிய நமக்கு ஏன் ஆண்டவர் ஆசாரியத்துவத்தை கொடுக்கணும்? அப்படியானால் இந்த ஆசாரியத்துவத்தை கொடுப்பதற்கு முன்பதாக இந்த ஆசாரியத்துவம் யாரிடத்திலே காணப்பட்டது? அப்படியே கொஞ்சம் பின்னாடி வந்து பார்த்தா இந்த ஆசாரியத்திற்கும் நமக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது. நீங்களும் நானும் ஆசாரியர்கள் என்று சொன்னால் யூதர்கள் அடித்தே கொன்று போடுவார்கள். நான் ஆசாரியன் என்று சொன்னால் இஸ்ரவேல்ல போய் நம்ம என்ன பண்ணுவாங்க? அடி பின்னிடுவாங்க. அல்லேலூயா. ஆனா நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில அவருடைய பார்வையில ஆசாரியர்கள் தான். ஆனா இந்த ஆசாரியத்துவம் நமக்கு வருவதற்கு முன்பதாக இந்த ஆசாரியத்துவம் எங்கே காணப்பட்டது? சகோதரர்கள் கவனிக்கணும் பிரசங்கத்தை. நீங்க என்னதான் பார்க்கிற போல இருக்கும், ஆனா உங்க சிந்தை வேற எங்கேயோ போயின்னு இருக்கும். அல்லேலூயா. இந்த ஆசாரியத்துவம் வேற எங்க இருந்தது? இதுக்கு முன்னாடி ஒரு மனிதனிடத்தில் காணப்பட்டது. ஒரு மனிதனை ஆண்டவர் செலக்ட் பண்ணி அந்த மனிதனுக்கு தான் இந்த ஆசாரியத்துவத்தை கர்த்தர் வழங்கினார். அந்த மனிதனுடைய பிள்ளைதான் ஆசாரியனாக வேண்டும் என்று ஆண்டவர் ஆரோனை அழைக்கும் பொழுது அந்த ஆசாரியத்துவத்தை அவர்கள் சந்ததியின் மேலே வைத்தார். வாசிக்கலாம் யாத்ராகம புஸ்தகத்திலே, யாத்ராகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். சகோதரனாகிய ஆரோனுக்கு மகிமையும் அலங்காரமுமாய் இருக்கும் பொருட்டு பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ணுவாயாக. உன் சகோதரனாகிய ஆரோனுக்கு மகிமையும் அலங்காரமுமாய் இருக்கும் பொருட்டு பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ணுவாயாக. ஆண்டவர் முதலாவது ஆண்டவர் ஆபிரகாம் மூலமாய் தனக்கான ஒரு சந்ததியை ஆபிரகாம் மூலமாய் தெரிந்து கொண்டு ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் பெருக பண்ணினார், அவர்களை ஆசீர்வதித்தார். எங்கே ஆண்டவர் பெருக பண்றாரு? இந்த பூமியிலே இஸ்ரவேல் ஜனங்கள் பெருக வேண்டும், அவர்களுக்கு நல்ல ஒரு இடவசதி வேண்டும், நல்ல குடி தண்ணீர் வேண்டும், அவர்கள் பெருகுவதற்கான ஒரு காரியம் எகிப்து தேசத்தில் இருந்தது. அங்கே கொண்டு போனார். எகிப்திலே அவர்களை பெருக செய்தார். எகிப்திலிருந்து அவர்களை கொண்டு வருகிறார். எகிப்திலிருந்து கொண்டு வந்த தேவன் இப்பொழுது ஆண்டவர் மோசேக்கு ஆண்டவர் சொல்லி தன்னுடைய சகோதரனாகிய ஆரோனை முதலாவது ஆசாரியனாக அவனை அபிஷேகம் பண்ணுகிறார்கள். ஆரோனை அபிஷேகம் செய்து ஆரோனை ஆசாரியனாக மாற்றின கர்த்தர் அங்கே ஒரு விசேஷத்தை வைக்கிறார். எல்லாருக்கும் யெகோவா தேவன்தான், ஆனால் யெகோவா தேவனிடத்தில் உட்பிரவேசிக்க வேண்டும் என்றால் ஒருவன் மாத்திரம்தான் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே வர வேண்டும் என்று தேவன் கட்டளையிட்டு இருந்தார். இந்த ஒரே ஒரு மனிதன் யார் என்று சொன்னால் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இருக்கிறதான அந்த கிருபாசன தண்டையிலே தேவனுக்கு மக்களுடைய பாவங்களுக்காக பலிகளை கொண்டு போய் அந்த இடத்திலே ஆண்டவருக்கு பலி செலுத்தி அவர்களுக்காக பரிந்து பேசிவிட்டு அந்த இரத்தத்தை கொண்டு வந்து ஆண்டவரின் பாவத்தை மன்னித்தார் என்று
ஆண்டவருக்கும் மக்களுக்கும் ஒரு பாலமாக செயல்பட்டவர் தான் ஆசாரியனுடைய வேலை. இந்த ஆசாரியன் சாதாரணமாய் தினந்தோறும் போகிறவனாய் இருக்க முடியாது. ஆசாரியன் எப்பொழுது போக வேண்டும் என்றால் வருஷத்திற்கு ஒரு முறைதான் போக வேண்டும். வருஷத்திற்கு ஒரு முறைதான் ஆசாரியன் எங்க போகணுமா? மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே போக முடியும். அவர் போகும் பொழுது ஆசாரியனுக்கென்ற ஒரு யூனிஃபார்மை கர்த்தர் வைத்திருந்தார். சகோதரர்கள் கவனிக்கிறீங்களா? ஆசாரியனுக்கென்று கர்த்தர் ஒரு உடையை வைத்திருந்தார். அது பேர்தான் ஆசாரிய உடை. அந்த ஆசாரிய உடையை குறித்து அந்த அதிகாரத்தில் வீட்டில் போய் நீங்க ஃபுல்லா படிச்சு பாருங்க. இப்ப வாசிக்கலாம், அந்த வசனத்தை வாசிங்க. உன் தேவனாகிய 4வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் உண்டாக்க வேண்டிய வஸ்திரங்கள் ஆவன மார்பதக்கமும் ஏபோத்தும் அங்கியும் மார்பதக்கமும் ஏபோத்தும் அங்கியும் விசித்திரமான உள் சட்டையும் பாகையும் இடைக்கச்சையுமே சகோதரனாகிய ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி அவனுக்கும் அவன் குமாரருக்கும் பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ண வேண்டும் என்று கர்த்தர் ஆரோனுக்கு ஒரு அற்புதமான உடையை அங்கே ஆண்டவர் கொடுக்கிறார். அதற்கு பெயர்தான் ஆசாரிய வஸ்திரம். அந்த ஆசாரிய வஸ்திரத்தை கையிலே ஆண்டவர் அவன் சரீரத்திலே உடுத்துவிக்க வேண்டும். உள் சட்டை, மேலங்கி, ஏபோத்து, அதிலே கற்கள் பதிக்கப்பட்டிருக்க வேண்டும். 4 ஸ்தானங்களாக இத்தனை கற்கள் பதிக்க வேண்டும் என்று சொல்லி 12 கல்ல 12 கற்கள், மேலே 4, பக்கத்துல 4, கீழே 4, அதுக்கு பக்கத்துல 4, மொத்தம் எத்தனை கற்களா இருக்கிறதா? 12 கற்கள். இந்த 12 கற்களையும் 4 ஸ்தானத்தில் வைக்க வேண்டும். 15ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். நியாய விதி மார்பதக்கத்தையும் விசித்திர வேலையாய் செய்வதாக அதை ஏபோத்து வேலைக்கு ஒப்பாக பொன்னினாலும் இளநீல நூலாலும் ரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரிந்த மெல்லிய பஞ்சு நூலாலும் செய்யவாயாக. 20 வரைக்கும் வாசிங்க. அது சதுரமும் இரட்டையும் ஒரு சான் நீளமும் ஒரு சான் அகலமுமாய் இருக்க வேண்டும். அதிலே 4 பத்தி ரத்தின கற்களை நிறைய பதிப்பாயாக. 1ஆம் பத்தி பத்மராகமும் புஷ்பராகமும் மாணிக்கமும், 2ஆம் பத்தி மரகதமும் இந்திர நீலமும் வச்சிரமும், 3ஆம் பத்தி கெம்பும் வைடூரியமாய் சுகந்தியும், 4ஆம் பத்தி படிகப்பச்சையும் கோமதேகமும் யஸ்பியுமாய் இருப்பதாக. இவைகள் அந்தந்த பத்தியில் பொன்னினாலே பதித்திருக்க வேண்டும். இந்த கற்கள் இஸ்ரவேல் புத்திரருடைய நாமங்களின் படியே 12 அவருடைய நாமங்கள் அவைகளில் வெட்டப்பட்டவைகளுமாய் இருக்க வேண்டும். 12 கோத்திரங்களில் ஒவ்வொன்றுடைய நாமம் ஒவ்வொன்றிலே முத்திரை ஒட்டாய் வெட்டி இருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த வஸ்திரத்திலே ஆசாரியருக்கு அந்த மார்பகத்திலே போடப்படுகிற ஏபோத் என்கிறதான அந்த இடத்திலே 4 பத்தியாக பிரித்து அதில் என்ன செய்ய வேண்டுமா? இந்த 12 கற்களையும் பதித்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் கொடுத்த அந்த டிசைனை தான் ஆசாரியன் என்ன செய்யணும்? உடுத்தி கொண்டு போகணும். அங்கே என்ன இருந்தது? இவர்கள் போகலாமா வேண்டாமா என்று சொல்லி கேட்க, ஒரு காரியத்தை செய்யலாமா வேண்டாமா என்று சொல்லி கேட்க, ஊரீம் தும்மீம் அங்கே கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. அந்த காரியம் வேண்டாம். நமக்கு தேவையானது ஆசாரியன் என்று சொன்னால் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே போக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நபர். இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே போக வேண்டிய இந்த நபர் இந்த ஆடைகளை அணிந்து கொண்டுதான் அவர் உள்ளே பிரவேசிக்க வேண்டும். அவருடைய வேலை என்ன என்று சொன்னால் பரிசுத்தமாய் உள்ளே போக வேண்டும். உள்ளே போகிற இந்த மகா பரிசுத்த இந்த ஆசாரியன் ஒரு வேளை தவறு செய்தால் அங்கே ஒரு பெரிய திரைச்சீலை ஒன்று போடப்பட்டிருக்கும்.
அந்த திரைச்சீலைக்குள்ள என்னதான் இருக்குதுன்னு சொல்லி அதை விலக்கி பார்த்தா கூட அவன் செத்து போயிடுவான். ஏனென்று சொன்னால் அந்த இடத்துல அவ்வளவு கண்டிஷனாக கர்த்தர் இருந்தார். துணிகரமாய் எந்த ஒரு மனிதனும் அதற்குள் என்ன செய்ய முடியாது, வர முடியாது, வரக்கூடாது என்பதுதான் அங்கே ஆண்டவருடைய கட்டளை. என்னை பார்க்க வர வேண்டும் என்றால் நியமங்கள் இருக்கிறது. எல்லாருமே சராசரியாய் ஒரு மனிதன் என்னை வந்து அவ்வளவு ஈஸியாக என்ன செஞ்சிட முடியாது, பார்த்துவிட முடியாது. அதற்கு பரிசுத்தம் தேவை, ஆயத்தம் தேவை, உடை தேவை, எல்லா காரியமும் சரியா இருக்க வேண்டும். எல்லாமே சரியா இருந்தாலும் அவருக்கு இடுப்புல என்ன செய்யணும், ஒரு பெரிய கயிறை கட்டி அந்த கயிற்றில் என்ன செய்யணுமா, மணியை கோர்த்து உள்ளே அனுப்ப வேண்டும். அந்த அசைவாட்டு பலியை அவர் செலுத்துகிற நேரத்தில் அவர் உள்ளே அசைவாடுகிறார், அவர் உள்ளே பலி செலுத்துகிறார் என்பது வெளியே உயிரோடு தான் இருக்கிறார் என்பதை எதனாலே தெரிந்து கொள்ள முடியும் என்றால் அவருக்கு கட்டி இருக்கிறதான அந்த பெல்லு சத்தம் வெளியே கேட்கும். அல்லேலூயா. மணியை கட்டி தான் உள்ள அனுப்புவாங்க. சில பேருக்கு இப்பவே யோசனை வருது, நாம கூட பார்த்துருக்கிறோமே, ஒரு பெரிய காவி அங்கே போட்டு கருப்பு பெல்ட்டில் ஒரு மணியை கட்டி டிங்கு டிங்கு டிங்குன்னு ஒருத்தர் போயின்னு இருப்பாரு. அல்லேலூயா. சிரிக்கிறதுலயே தெரியுது. அப்ப யோசித்து பாருங்க, உள்ளே அவர் உண்மையாகவே பரிசுத்தமாய் இருந்தார் என்று சொன்னால் அந்த இடத்துல அவர் உயிரோடு இருக்கிறார். மணி சத்தத்தை வைத்து என்ன செய்ய முடியும், கண்டு கொள்ள முடியும். அவர் ஒருவேளை தேவனுக்கு பிரியமில்லாமல் துணிகரமாய் தேவ சமூகத்தில் வந்து பலி செலுத்த வந்திருப்பார் என்று சொன்னால் அங்கே அவர் கொல்லப்படுவார். அந்த பரிசுத்த ஸ்தலத்திலே, மகா பரிசுத்த ஸ்தலத்திலே அவர் கொல்லப்பட, அந்த இடத்திலே அவர் சாகடிக்கப்பட வேண்டும். அந்த சாவ மரித்த சடலத்தை கூட தூக்குவதற்கு என்ன பண்ணக்கூடாது, உள்ள ஐயோ எங்க அப்பா செத்துட்டாரேன்னு சொல்லி ஆசாரியனுடைய பிள்ளை கூட என்ன செய்யக்கூடாது, உள்ள போயிடக்கூடாது. மனைவியோ பிள்ளைகளோ சொந்த பந்தமோ வெளியே வேலை செய்கிற லேவியர்களோ தூக்குவதற்காக கூட உள்ள போகக்கூடாது. தூக்க போனவங்க எல்லாம் சாவாங்க. அந்த கயிறுனால ஒருவேளை சத்தம் வரல, மணி சத்தம் வரல, என்ன ஆச்சு, நீண்ட நேரம் ஆச்சு, கொஞ்சம் கூட பெல்லு சத்தம் வரலன்னா அவர் என்ன செய்யணும், இழுத்து பார்க்கணும். ஸ்ட்ராங்கா இருக்கிறாருன்னு சொன்னா ஐயா போயிட்டுக்கிறாரு, வெளியே கயிறுனால தான் இழுத்து என்ன செய்யணும், அந்த எபிரேய முறைமையின்படி அவர்களை அடக்கம் பண்ணணும். அல்லேலூயா. இந்த ஆசாரியத்துவத்திற்கு ஆண்டவர் ஒரு மனிதனை தெரிந்து கொண்டார். அந்த இஸ்ரவேல் தேசத்திற்கு மாத்திரம்தான். இஸ்ரவேல் அல்லாத ஆசாரியர்கள் அந்த நாட்களில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அதிலே எத்ரோவும் என்னவாதான் இருந்தாரு, எத்ரோ தானே மோசே அவங்க மாமனாரு, அவரும் ஒரு ஆசாரியர் தான். சாலேமுடைய ராஜாவும் ஒரு ஆசாரியர் தான். இப்படி ஆங்காங்கே ஆசாரியர்கள் இருந்தார்கள். அவர்கள் புறஜாதிகளுடைய ஆசாரியர்கள். ஆனால் இஸ்ரவேலுக்கென்று நியமிக்கப்பட்ட ரபிமார்கள் என்று அழைக்கப்படுகிற ஆசாரியர்கள் தான் தேவனுடைய மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள போக வேண்டும். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஆசாரியத்துவம் யாருக்கு முதல்ல கொடுக்கப்பட்டது, சத்தமா, ஆரோனுக்கு. ஆரோனுக்கு கொடுப்பதற்கு காரணம் என்ன, யோசித்து பாருங்க. ஆண்டவருடைய பிளான், அவருடைய திட்டம், மெல்ல மெல்லமாக ஆண்டவர் ஆபிரகாமை கர்த்தர் இந்த பூமியிலே தனக்கான ராஜ்யத்தை ஸ்தாபிக்க, பேஸுக்காக, அஸ்திவாரத்திற்காக ஒரு மனிதனை தெரிந்து கொண்டார். அஸ்திவாரம் தான் பில்டிங் எப்படி இருக்கணும், சத்தமா. ஆபிரகாம் எப்படி இருந்தார் விசுவாசத்தில், ஆபிரகாமை ஸ்ட்ராங்கா ஆண்டவர் கொண்டு வந்தார். ஆபிரகாம் ஆசீர்வதிச்சார். அப்ப ஆண்டவர் அழைக்கும் போது அவனுக்கு என்ன கிடையாது, பிள்ளை கிடையாது. ஆனா பிள்ளை இல்லாதவனை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன்,
உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். அவனை பார்த்து கிண்டல் பண்ற போல தானே இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் செய்ய போற அற்புதம் ஆபிரகாமுக்கு இன்னைக்கு வரைக்கும் நம்ம பேசுறோம்னு சொன்னா அது அன்னைக்கு ஆபிரகாமுக்கு கூட தெரிஞ்சிருக்காது. ஏன் சொன்னா ஆண்டவருடைய திட்டத்தை யாராலும் என்ன செய்ய முடியாது, புரிந்து கொள்ளவே முடியாது. ஆபிரகாமை அழைத்தார். ஏன் ஆண்டவர் ஆபிரகாம் அழைச்சாரு? அவருக்கென்று இந்த பூமியில ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிக்க. அவர் எல்லாத்துலேயும் கட் பண்ணி செலக்ட் பண்றாரு. இது பிசாசு அதுலேயும் ஜாயின் பண்ண வச்சான். ஆபிரகாமுக்கு முதல்ல டக்குன்னு ஆகார் மூலமா ஒருத்தி பிறந்தான். ஒருத்தன் யாரு? இஸ்மவேல். அவன் இல்லை. யாரை தெரிந்து கொண்டாரு? வாக்கு தத்தம் பண்ணப்பட்டது. இதுதான் என் சித்தம், இதுதான் உன் வித்துன்னு சொல்லி அதை ஆசீர்வதிச்சாரு. ஈசாக்க தெரிந்து கொண்டார். ஈசாக்குக்கு பிள்ளை பிறகுது. யாரு? இரட்டையர்கள் பிறக்கிறார்கள். ஆண்டவர் ஏசாவை வெறுத்தார், யாக்கோபை சிநேகித்தார். யாக்கோபு தான் வர வேண்டும் என்று ஒரு லைன்ல கொண்டு வரார் எல்லாரையும். அப்படியானால் ஆபிரகாம், இஸ்மவேல் தள்ளப்பட்டான். ஈசாக்குக்கு பிறகு ஏசா தள்ளப்பட்டான். யாக்கோபை கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. அந்த யாக்கோபுக்கு 13 பிள்ளைகள் பிறக்கிறார்கள். அதிலே பெண்ணாய் பிறந்ததினாலே அவள் சேர்த்து கொள்ளப்படவில்லை, தீனாள். 12 பேர். அந்த 12 பேர்களிலே ஆண்டவர் கோத்திரங்களாய் மாற்றினார். அந்த 12 சிங்கிள் மேன்களை வச்சுதான் ஆண்டவர் 12 தேசமாக இஸ்ரவேல்ல ஒரு நாடாக ஆண்டவர் கட்டமைக்கிறார். அல்லேலூயா. 12 பேரை வச்சு ஆண்டவர் ஒரு பெரிய தேசமாக இஸ்ரவேல் நாடாக கர்த்தர் கட்டமைத்து அதிலே ஆண்டவர் முதல் ஒரு ஆசாரியனை செலக்ட் பண்றார். அவன் தான் ஆரோன். அல்லேலூயா. அந்த ஆரோன் கையில இருந்த ஆசாரியத்துவம் தான் வாழையடி வாழியாக இஸ்ரவேல் தேசத்திலே அப்படியே அவனுக்கு பிறகு மகன், அவனுக்கு பிறகு அவன் மகன், அவனுக்கு பிறகு அவன் மகன் என்று சொல்லி அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே போவதற்கு ஆண்டவர் அனுமதித்தார். மாற்றங்கள் உண்டாச்சு. ஆண்டவர் ஆசீர்வதித்துக் கொண்டே வந்தார். புதிய ஏற்பாட்டில் கடைசி ஆசாரியனாக யார் இருந்தது? பைபிளில் சொல்லப்பட்டது. கடைசி ஆசாரியனாக யாருடைய பேர் வாசிக்கிறோம்? சத்தமா இல்ல. அப்படிதான் நாம நினைச்சுன்னு இருக்கிறோம். சகரியா தான் இயேசு கிறிஸ்துவுக்கு என்னவா இருந்தாரு? காட்ஃபாதரா இருக்கிறாரு, விருத்த சேதனம் பண்ணுவதற்கு. ஆனால் இயேசு கிறிஸ்துவை சொல்லு கிட்ட வந்துட்ட ஏசப்பாவை. அதுதான் ஆசாரியன் அல்ல, சிமியோன் அல்ல. அங்கே கடைசியாக வேதத்தில் சொல்லப்பட்டது அவர் கல்வாரி சிலுவைக்கு போகிற வரைக்கும். இப்ப தெரிஞ்சிருக்கும். மகா பிரதான ஆசாரியன் அண்ணா, காய்பா. இவர்கள் தான் பைபிளில் கடைசி ஆசாரியர்களாக போடப்பட்டு இருக்கிறது. உண்மைதானே? ஏன்னா 2 ஜாம்பவான்கள் உட்காந்துக்கிறாங்க. நம்ம ஏதாவது தப்பா பேசிட்டு. அல்லேலூயா. 3 ஜாம்பவான்கள். அவங்கள மாமியாராவே பார்த்து ஒரு ஊழியக்காரராக பார்க்கல. 3 பேரா உட்காந்துக்கிறாங்க, ஜாம்பவான்கள். அல்லேலூயா. ஆமா, நிறைய விஷயங்கள் உள்ளடக்கி வைத்து அமைதலாய் காத்து கொண்டிருக்கிறாங்க. கடைசி ஆசாரியர்கள் அவங்க தானே பைபிளில் போட்டுக்குது. அண்ணா, காய்பா. அதுக்கப்புறம் பேர்கள் போடப்படல. ஏன்? கிட்ட வந்துட்டீங்க, அதனால தான் என்னைய உட்கார வச்சுக்கிறாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சரி, இந்த ஆசாரியத்துவம் ஆரோனுக்கு வருவதற்கு முன்பதாக எங்க இருந்துச்சு? இன்னும் கொஞ்சம் பேக்ல. இந்த ஆசாரியத்துவம் முதல் ஆரோன் மனிதனாக ஆரோனுக்குள்ளே வந்தது. இந்த மனிதனான ஆரோனுக்குள்ளே ஆண்டவர் ஆசாரியனாக ஏற்படுத்துவதற்கு முன்னாடி இந்த ஆசாரியத்துவம் யார்கிட்ட இருந்தது? எங்கே இருந்தது? இது பூமியில இல்ல,
இது பரலோகத்தில் இருந்தது. இது ஒரு மனிதனிடத்தில் இல்லை, இது ஒரு தூதனிடத்தில் கொடுக்கப்பட்டு இருந்தது. அல்லேலூயா. வாசிக்கலாம். எசேக்கியேல் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 28ஆம் அதிகாரம். எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 13 வாசிக்கலாம். நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன் பத்மராகம் என்ன ராகம்? பத்மராகம் புஷ்பராகம் வைரம் படிகை பச்சை கோமேதகம் எஸ்பி இந்திரநீலம் மரகதம் மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. சிருஷ்டிக்கப்பட்ட நாளில். நல்ல கவனிங்க. இது வரைக்கும் இப்ப பார்க்கலாம். இப்ப இந்த ஆசாரியத்துவத்திற்கு முதன்மையானது என்னவா இருந்துச்சு? ஏபோத்திலே பதிக்கப்பட்டிருந்த அந்த கற்கள் தான் மெயின். அதுதான் அங்கே ஆண்டவர் முக்கியமானதாக வைத்திருந்தார். அந்த ஏபோத்திலே பதிக்கப்பட்ட கற்களோடு தான் என்னுடைய சமூகத்தில் வர வேண்டும் என்று ஆண்டவர் திங்க் பண்ணியிருந்தார். இப்படிதான் இருக்கணும். அல்லேலூயா. இப்போ லூசிஃபர் என்கிறதான ஒரு தேவ தூதன், தூதர்களிலே 3 பேர்கள் வேதாகமத்திலே இடம்பெற்றிருக்கிறது என்று சொன்னால், ஒன்று ஆராதனை கூட்டத்திற்கு தலைவனாய் காணப்பட்டவன் லூசிஃபர். இரண்டாவது மெசஞ்சர். யார் அவரு? அவர் தூது சொல்லுகிறவராய் காணப்பட்டார். செய்தியை கொண்டு வருவார், செய்தியை கொண்டு போவார். இன்றைக்கும் உங்களுடைய ஜபத்திற்கும் என்னுடைய ஜபத்திற்கும் பதிலை கொண்டு போகிறது, பதிலை தேவனிடத்திலிருந்து கொண்டு வருவது அந்த கேப்ரியேல் தூதர்களை சார்ந்தவர்கள் தான். அல்லேலூயா. எல்லா வேலையும் கேப்ரியேல் ஒண்டி செய்யல. கேப்ரியேலுடைய தூதர் கூட்டம் ஒன்று இருக்குது. சண்டன் வந்துச்சுன்னு சொன்னா அங்கே முன்னாடி நிக்கிறது யாருதான்? யுத்தத்திற்கு ஒரு தூதனை வைத்திருந்தார், ஒரு கேப்டன். அவர் பேர் மிகாவேல். அந்த மிகாவேல் ஒரு ஆள் இறங்கி வந்தான் சொன்னா, மிகாவேல் ஒரு ஆள் இறங்கி வந்தான் சொன்னா, ராஜாக்கள் புஸ்தகத்தில் ஒரே நிமிஷத்தில் எத்தனை பேர் சாவச்சானா? 1,80,000 பேர். அடுத்த ஒரு நிமிஷத்தில் அத்தனை பேரையும் சாச்சிட்டு போயிடுவான். நான் திமிரா சொல்லுவேன் சில பேர் இடத்துல, நான் ஒண்டியா இருக்கிறேன்னு நினைக்காத, நான் தனியாளு, நான் சிங்களா இருக்கிறேன்னு நினைக்காத. எனக்காக ஒருத்தன் வந்தானா ஒரு படையையே காலி பண்ணிட்டு போயிடுவான். உங்க ஆமேன் அவள் தானா? சரியான கஞ்ச பிஸ்னாரி ஆமேன் ஆகுது. அல்லேலூயா. ஆமா, எனக்காக மட்டும் இல்லை, உனக்காகவும் ஒண்ணுனா ஒரே ஒரு தூதனை தான் அனுப்புவார். அல்லேலூயா. நிறைய பேரு எங்க வீட்டான கூட நிறைய பேர் என்னை கிண்டல் பண்ணுவான். என்னை வந்து பிடிக்காத ஆளெல்லாம் நிறைய பேர் இருந்தான். அந்த நிறைய பேர்ல சில பேர் பொறாமையினால, அந்த பொறாமையினால ஏற்பட்ட சில பேர் போகும்போதே திட்டுவான், வரும்போதும் திட்டுவான், அசிங்கமா திட்டுவான். எவனையோ ஒருத்தனை நான் இந்த பக்கம் போனா அந்த பக்கம் கூப்பிடுவான், ஏய் வழுக்க மண்ட மொட்டை, எல்லாமே சேர்த்து சொல்லுவான். நம்ம அச்சுனுங்கிறது மொட்டை தான், அதில் என்ன நம்மளுக்கு வெக்கம்? நான் சுமதி கரெக்டாக சொல்லிச்சு பாரு, நம்மளுக்குன்னா வெக்கம். அல்லேலூயா. மொட்டை அச்சுக்கிறதுனால தான் கூப்பிடுறான். ஆண்டவரே அவனை ஆசீர்வதிங்கப்பா. கொஞ்ச நாளில் போஸ்டரில் வந்துட்டான் கண்ணீர் அஞ்சலியில். அல்லேலூயா. இந்த மாதிரி 2-3 பேர் எங்கள் வீட்டாண்டே சொல்ல முடியும். அவங்க எல்லாருக்குமே தெரியும், அவரை பாஸ்டரை பகிச்சிக்கினாங்க, அதுக்குள்ளேயே போயிட்டாங்கப்பா அவங்க. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு வாயில ஏதாவது சொல்லிட்டு அதை கர்த்தர் அப்படி என்ன பண்ணுவாருங்க? அவன் நல்லவனோ கெட்டவனோ அது அவருக்கு முக்கியம் கிடையாது, அவருக்கு நான் தான் முக்கியம்.
ஏன்னா அவர் பலிபீடத்தில் நின்று அவருடைய வார்த்தையை அவருடைய வாயா பேசி கொண்டிருக்கிற எனக்கு தான் அவர் முக்கியத்துவம் கொடுப்பாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய பேர் இன்னைக்கு பாதி பேரை போஸ்டர்ல தூங்கி இருந்தோடனே பார்ப்பேன், எல்லாம் கண்ணீர் அஞ்சலியில் வந்துட்டுக்கிறாங்க. சீரியஸா சொல்றேன், ரெண்டு பேருமே வந்தானுங்க பிரச்சனைக்கு. 2 பேருமே இல்லை, 2 பேருமே இன்னைக்கு போஸ்டர்ல தான் பார்த்தனே தவிர கடைசியா இன்னும் பார்க்க முடியல. எனக்கான ஒரு தூதனை கர்த்தர் வச்சுக்கிறாரு, உங்களுக்கான ஒரு தூதனை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. 3 தூதர்கள் சொன்ன பேர் சொல்லுங்க பார்க்கலாம். மிகாவேல், கேப்ரியேல். இந்த 3இல் ஒரு பாகம் கீழே விழுந்தது. ஒன்று லூசிஃபரின் கூட்டம். அல்லேலூயா. 3இல் ஒரு பாகம் என்ன செஞ்சது? கீழே விழுந்து போச்சு. ஏன் விழுந்தது? தேவனுக்கு நிகராக தன்னை நினைத்து கொண்டான். அங்க வாசிச்சோம் பாத்தீங்களா? அந்த 13ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது தொடர்ச்சியா, நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் நீ மேல வாத்தியங்களோ உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தமாக்கப்பட்டு இருந்தது. காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப், தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன். கர்த்தர் அவனை எங்க வச்சாரா? பரிசுத்த பர்வதத்தில் வைத்தார். அக்கினிமயமான கற்களின் நடுவிலே உலாவினாய். அடுத்தது வாசிங்க, 16 வாசிங்க. உன் வியாபாரத்தின் மிகுதியினால் உன் கொடுமை அதிகரித்து பாவம் செய்தாய். என்ன பாவம் செஞ்சிருப்பான்? பரலோகத்துல பரிசுத்த தூதன், தேவனை ஆராதிக்க வேண்டியவன், தேவனை துதிக்க அவனுக்கு பிறகு அவனோடு கூட பல லட்ச கூட்டங்கள் தூதர்களை கர்த்தர் படைத்தார். அந்த தூதர்களை எல்லாம் வைத்து அவனுடைய சிறகுகள் ஒரு முறை அப்படி தூக்கி போட்டாலே ஒரு இசை வருமா? ஒவ்வொரு நிமிஷமும் புது புது இசையினால் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருந்தான். அவனுடைய ரக்கைகளில் என்ன பதிக்கப்பட்டிருந்தது? ரத்தினங்களும் அழகான கற்களும் அவனுடைய சரீர ரக்கைகளில் என்ன செய்யப்பட்டிருந்தது? பதிக்கப்பட்டிருந்தது. அவன் தேவனுக்கு முன்பதாக தேவனோடு கூட ஆண்டவரை ஆராதிக்கிற வேலையை செய்து கொண்டிருந்தவன். அவனுக்குள்ள ஒரு எண்ணம் வந்தது. அங்கே வசனம் வாசிக்கிறோம், அவனை பாவம் செய்தான் என்று ஆகாதவன் என்று அவனை என்ன பண்ணிட்டாரா? தள்ளி. எங்கிருந்து தள்ளுறாரா? பர்வதத்தில் இருந்து. அப்பனா மேலிருந்து தள்ளுறாருன்னு சொன்னா இவன் எங்க இருந்து அந்த காரியத்தை யோசிச்சுட்டு போறானா? ஏசாயா 14ஆம் அதிகாரத்தில் வாசிங்க. ஏசாயா 14ஆம் அதிகாரம் 11 16 வசனம் வரைக்கும். உன் வாத்தியங்களின் முழக்கமும் பாதாளத்தில் தள்ளுண்டு போயிற்று. எல்லாமே அவனுடைய மகிமை அனைத்தையும் கர்த்தர் எங்க கொண்டு போயிட்டாரு? பாதாளத்துல கொண்டு போயிட்டாரு. புழுக்களே உன் படுக்கை, பூச்சிகளே உன் போர்வை. அதிகாலையின் மகனாகிய விடியற் வெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே. ஜாதிகளே, ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன். தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக சிங்காசனத்தை உயர்த்துவேன். ஒரு சிங்காசனத்தை உயர்த்துவேன். வடபுறத்தில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும் நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன். உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும். இதுக்காகத்தான் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன். அவருடைய சிங்காசனத்துக்கு ஈக்குவலா நானும் உட்காருவேன். அதே ஆராதனை எனக்கும் வேணும். என்னையும் எல்லாரும் புகழ்ச்சியிலே புகழ்ந்து துதிக்கணும். இதை விரும்பினவன் தான் இந்த லூசிபர் தூதன். இந்த காரியத்தை அவன் எங்கே செய்கிறான் என்று சொன்னால், அவன் ஒன் மேன் அல்ல,
அந்த ஒரே மனிதனாய் அவனுக்குள்ள அந்த எண்ணம் வந்தது. அதை அவனுடைய சார்ந்த தூதர்களுக்கும் அதை என்ன செய்கிறானா, சொல்லி கொடுக்கிறான். வியாபாரம் செய்கிறான். அதுதான் எசேக்கியேல் 28 வாசிச்ச இல்லையா, உன் வியாபாரத்தின் மிகுதியினால். என்ன வியாபாரம் செஞ்சிருப்பான்? ஒரு வியாபாரம். இங்கேருந்து கீழே இருக்கிற தங்க கட்டியெல்லாம் எடுத்துன்னு போய் மேலே வியாபாரம் செஞ்சுருப்பானா? வைடூரிய வியாபாரம். இல்லை கீழே இருக்கிற மரக்கிளைகள் ஏதாவது எடுத்துன்னு போய் சாப்பிட்றதுக்கு மேலே வியாபாரம் செஞ்சுருப்பானா? ஒருத்தர் கேட்டேன் நான், என்னையா வியாபாரம் செஞ்சான்? பெல்லாரியில் ஒரு பாஸ்டர் வந்தார் எங்கள் கூட, கர்நாடகாவில் ஊழியத்தில். வியாபாரம் செஞ்சான்றாங்களே, என்ன வியாபாரம்? நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க பாஸ்டர். கீழே இருக்கிற தங்கத்தை எல்லாம் கட்டிகளை கொண்டு போய் தூதர்களிடத்தில் வியாபாரம் செஞ்சேன். என்ன இது புதுசாகுது இந்த சத்தியம்? இன்னும் குழந்தை குட்டி இருக்குதா, குடும்பங்குதா, இல்லை அவங்களுக்கு என்ன பிரச்சனை? இதே எடுத்துன்னு போய் தங்கத்தை எடுத்துன்னு போய் அங்கே என்ன துட்டுங்க இருக்குதா பரலோகத்தில் வாங்கிறதுக்கு, வியாபாரம் செய்கிறதுக்கு? ஒருத்தர் மூஞ்சை பார்த்துக்கணும். ஐயா இது மோசமான சத்தியமாகுது. கீழே இருக்கிற தங்கத்தை எடுத்துன்னு போய் என்ன பண்ணுறாங்களா, மேலே வியாபாரம் பண்ணுறாங்க. என்னத்தான் வியாபாரம் பண்ணுறாங்கன்னு சொன்னால், எல்லா தூதர்கள் இடத்துல அவனுக்குள்ளே வந்த எண்ணத்தை விதைக்கிறான். என் கூட வா, என் கூட வந்துரு, நான் உனக்கு முழு சுதந்திரத்தை கொடுக்குறேன். இங்கே நமக்கு ஒரு நியமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதாவை ஆராதிக்கணுமா, அவருக்குள்ளே இருக்கிற அந்த தூதனை ஆகிய இயேசுவையும் ஆராதிக்கணுமா அப்படின்னு இந்த லூசிஃபருக்குள்ள ஒரு பெரிய பொறாமை யார் மேலே வந்துச்சு? இயேசு கிறிஸ்துவுக்கு மேலே. இயேசு கிறிஸ்து அங்கே பல விதங்களில் இருக்கிறார். ஒன்று குமாரனாக இருக்கிறார், ஆவியாக இருந்திருக்கிறார், வார்த்தையாக இருந்திருக்கிறார், தூதனாக இருந்திருக்கிறார். இப்போ அவன் சொல்கிறான், இவரை நான் ஆராதிப்பேன். ஏன்னா ஒளியில் இருக்கிறார். ஏன்னா அவனே அவரை பார்த்தது கிடையாது, அவர் உருவத்தை. பிதா எப்படி இருக்கிறாரா? அவர் ஒளியா இருக்கிறார், வெளிச்சமா இருக்கிறார். ஏன் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. உருவத்தை பார்க்காததுனா அங்கிருந்து சத்தம் மாத்திரம் தான் வந்துட்டு இருக்கும். இப்போ இயேசுவையும் நம்ம ஆராதிக்கணுமா, அவரை பணிந்து கொள்ளணுமா? இது நம்மளால முடியாது. வா நீ என் கூட வந்துடுறியா அப்படின்னு சொல்லி தனக்குள் இருந்த எண்ணத்தை அங்கு இருக்கிற அவனை சார்ந்த தூதர்கள் கூட்டத்தில் எல்லாவற்றையும் விதைத்தான். இப்போ கடைசியாக விதைச்சிட்டு நாங்கள் தனியாக போகிறோம், நாங்கள் பிரிச்சுக்க போகிறோம், நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இப்போ தனியாக ஒரு சாம்ராஜ்யத்தை உண்டு பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ள அந்த எண்ணங்கள் விதைக்கப்படுகிறது தூதர்களுக்குள்ள. கரெக்டாயா? எண்ணங்கள்லாம் விதைக்கப்பட்டு கடைசியாக யார்கிட்ட வரான்? இப்போ அவன் யார் மேலே பொறாமை கொண்டானோ அவரே வந்து கேட்குறான், என் கூட வந்துடுறியா? யாரை பார்த்து கேட்குறான்? இயேசுவையே பார்த்து கேட்குறான். ஐயா இதெல்லாம் எங்கேயாகுது, என்னையா நீ இந்தமாரி கெஜரா கொடுக்குற அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். வாசிங்களேன், சங்கீதம் 45வது சங்கீதம் 6வது வசனம் 7வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. சங்கீதங்களின் புஸ்தகம் 45. தேவனே உமது சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய சிங்காசனம், அவர் சாவாமை உள்ளவர். ஆமென் சொல்லுங்க. அவர் நித்தியத்துவம் படைத்தவர், அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவரது சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. உமது ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது. நீர் நீதியை விரும்பி. இங்க 3 பேர் உரையாடுகிறார்கள். யார் யாரு? ஒன்று தாவீது, இன்னொன்று சரி வாசிங்க அப்புறமா சொல்லுங்க. நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். யார்கிட்ட சொல்றாரு? சொல்றாரு? இயேசுகிட்டே சொல்றார். நீர் நீதியை விரும்பினீர் பரலோகத்துல, அந்த அக்கிரமத்தை வெறுத்தீர். ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் என்ன சொல்றாரு? பிதாவை பார்த்து உம்முடைய தேவன். யாருடைய தேவன்? உம்முடையனா யாரு? இயேசுவை பார்த்து சொல்றாரு உம்முடைய தேவன். பிதாவை பார்த்து சொல்றாரு உமது தோழரை பார்க்கிலும், உங்க ஃப்ரெண்ட பார்க்கிலும் ஆசிங்க உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். புரிஞ்சுச்சா நான் சொல்றது? புரிஞ்சு போச்சா? ஹலோ, என்ன சொல்றாருன்னா
உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். அப்ப யார் அபிஷேகம் பண்ணல? லூசிபரை அங்க பெருசாவே மதிக்கல. அவன் இப்படிப்பட்ட ஒரு காரியம் செஞ்ச உடனே நான் வானத்துக்கு ஏறுவேன், வடபுறத்தில் உள்ள ஆராதனை கூட்டத்தில் பங்கு பெறுவேன், நான் ஒரு ராஜ்யத்தை அமைக்க போறேன். அவனுக்குள்ள ஒரு மேட்டிமையான பெருமையான எண்ணம் வந்ததினாலே ஆண்டவர் இப்பொழுது ஆவியாய் வார்த்தையாய் அல்லது தூதனாய் இருந்தவரை பிள்ளையாக அந்த இடத்திலே முதலாவது அபிஷேகம் பண்ணுகிறார். சங்கீதம் 2:7 சொல்றாரு, வாசிங்க அந்த வசனத்தை. சங்கீதம் 2:7 பிரசங்கம் பண்ணும்போது அந்த காட்சி அப்படியே கற்பனையில கொண்டு வாங்க, அந்த பரலோக ராஜ்யத்தின் காட்சி வாசிங்க. தீர்மானத்தின் விவரம் சொல்லு. இப்ப ஒரு தீர்மானத்தை நான் சொல்றேன். பரலோகம் எங்கும் எல்லா தூதர்களுக்கு மத்தியிலே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்துல ஒரு தீர்மானம் சொல்லப்படுகிறது. தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி நீர் என்னுடைய குமாரன், நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன். அப்படின்னா என்ன அர்த்தமா? அவன் பார்வைக்கு நீ தூதனாகத்தானே பார்த்த, அவர் என்னுடைய பையன், என் மகன். அங்கதான் சொல்றாரு, என் மகன், நான் உன்னை ஜெனிப்பிக்கிறேன். இப்போ மக்கள் மத்தியில உலகத்துல சொல்றாரு, அவர் ஞானஸ்நானம் எடுக்கும் போது இவர் என்னுடைய நேசகுமாரன். யோவான் 3:16 சொல்றாரு, ஒரே பேரான குமாரன். அல்லேலூயா. மத்தேயு 17 அதிகாரத்தில் மறுரூப மலையிலே ஒரு மேகம் வந்து மூடும்போது இவர் என்னுடைய நேசகுமாரன். யாருக்கு சொல்றாரு? அங்க இருந்த 5 பேருக்கு மத்தியில சொல்றார். 5 பேர்னா யாரு? பேதுரு, யோவான், யாக்கோபு, எலியா, மோசேக்கு மத்தியில இயேசுவை பார்த்து சொல்றாரு, இவர் என்னுடைய நேசகுமாரன். அல்லேலூயா. எத்தனை இடத்துல சொல்லப்பட்டிருக்குது? 3 இடத்துல. அல்லேலூயா. அவர் என்னுடைய நேசகுமாரன். அங்கே ஒரு பிரிவினை வந்தது, ஒரு பொறாமை வந்தது. இயேசுவுக்கு அகைன்ஸ்டா எழும்புறான். ஆண்டவர் பார்த்தாரு, பிதா இனி நீ மேல கூட வரக்கூடாது. மேல ஏறிக்கொண்டிருக்கிற அவனை பார்த்து, அவனை சார்ந்த தூதர்களை பார்த்து ஆண்டவர், இனி உங்களுக்கு என்ன கிடையாது, இங்க வேலை கிடையாது, இடமும் கிடையாது. ஆண்டவர் அங்கிருந்து என்ன பண்ணிட்டாரு? கீழே தள்ளினார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கீழே தள்ளுறாரு. மன்னிச்சிருக்கலாமே. ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கலாம்? மன்னிச்சிருக்கலாம் இல்லையா? சொல்லுங்க பிரதர். அவர்தான் மன்னிக்கிறதில் தயவு பெருத்தவர், மன்னிக்கிறதில் இரக்கத்தில் அவரை போல ஒரு கோடீஸ்வரன் ஐஸ்வர்யவான் இரக்கத்தில் யாருமே கிடையாது. ஆண்டவர் ஏன் அங்க மன்னிக்கல? ஆண்டவர் ஏன் அங்க இரக்கம் பாராட்டல? அதே மனிதன் தப்பு செய்யறான். மனிதனை உண்டாக்கினதற்காக நான் மனஸ்தாபப்படுகிறேன் சொல்றாரா இல்லையா? மனிதனை உண்டாக்கினதற்காக நான் மனஸ்தாபப்படுகிறேன். அதனால நான் என்ன செய்ய போறேன்? இந்த பூமியையே நான் அழிக்க போறேன், எல்லா மனுஷரையும் அழிக்க போறேன். ஆனா ஆண்டவருடைய பார்வையில் அழிக்கணும்னு நினைச்ச மனுஷர்களுக்கு மத்தியில் அழிக்க கூடாதுன்னு சொல்லி ஒருத்தன் தலைமையில நீதிமான்னு ஒருத்தன் மேல எழுதி வைக்கப்பட்டிருக்குது. அவன் தான் நோவா. நோவாவுக்கு இல்ல, அந்த டைம்ல கிருபை கிடைக்கல, அவன் ஏற்கனவே கிருபை பெற்றிருந்தான். அதனால தான் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அல்லேலூயா. அங்க பார்த்தாரு, எல்லாருமே பாவியா இருக்கிறான். ஓகே, நோவா மூலமா ஒரு சான்ஸ், ஒரு மன்னிப்பு. திரும்பவும் மனிதர்களை கர்த்தர் உருவாக்குகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆனா அந்த தூதனை கர்த்தர் என்ன பண்ணல? மன்னிக்கல. ஒரு இடத்துல வாசிக்கிறோம், அந்த வசனத்தை கூட எபிரேயர் 2 அதிகாரம் 16வது வசனத்தை படிங்க. எபிரேயர் 2:16.
ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக யாருக்கு கை கொடுக்கிறாரா? ஆபிரகாமுடைய சந்ததிக்கு கை கொடுக்கிறாராம். யாரை தூக்குறாரு? ஆபிரகாம் சந்ததிக்கு கை கொடுக்கிறாரு. தேவ தூதனுக்கு கை கொடுக்கல. ஆண்டவர் நினைச்சிருந்தா அந்த தூதனை ஒருவேளை அழிச்சிட்டு அதே இடத்துல வேற தூதனை உண்டாக்கி என்ன செஞ்சிருக்கலாம்? ஆராதிக்க வச்சிருக்கலாம். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. அவன் தேவனுக்கு நிகராக தன்னை காண்பித்தான். அதனால தான் நிகரா காண்பிக்கிறியா, என்னுடைய பவர் என்ன அப்படின்றத ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். போ. ஆனா அவனை தூதனாவோ பரிசுத்தமாவோ வைக்கல. அவனை பிசாசா கர்த்தர் என்ன பண்றார்? சமூகத்திலிருந்து தள்ளின உடனே அவன் பிசாசா மாறுகிறான். அல்லேலூயா. நான் இங்கதான் இருப்பேன், என்ன தள்ளினாலோ இதுதான் எனக்கு வேணும். பெரிய சண்டை போடுறாமா? என்ன பண்றான்? சண்டை போடுறான். நான் இங்கதான் இருப்பேன், எனக்கு இங்கதான் வேணும், நான் இங்கதான் இருப்பேன். இதெல்லாம் எங்கயா இருக்குது? சண்டை போடுறான். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் 7 10 வசனம் படிங்க பார்க்கலாம். 7 10. வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. ஒரு பெரிய சண்டை வருதுங்க. வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும். நானு யோசிச்ச நைட்டு உட்கார்ந்து, மேல எப்படி வலு சர்ப்பம் வந்திருக்கும்? எல்லாமே கீழே தானே ஆண்டவர் படைச்சாரு. வலு சர்ப்பத்தோடு கூட இங்க மிகாவேல் என்ன பண்றாராம்? யுத்தம் பண்ணுகிறார். வலு சர்ப்பம் எப்படியா மேல வந்திருக்கும்? அதுவும் பெரிய பாம்பாகிய சாத்தான் சொல்லப்பட்டிருக்குது அடுத்தடுத்து வசனங்கள்ல. பெரிய பாம்பாகிய. அப்ப பாம்பு கூட தான் யுத்தம் பண்ணாங்களா? பாம்பு யுத்தம் பண்ணுமா? இது யோவானுக்கு தரிசனமாய் காட்டப்பட்டது. பிசாச இவன் தான்டா பேயின்னு சொல்லி அவனுடைய ரியாலிட்டி முகத்தை ஆண்டவர் அங்க என்ன பண்ணல? யோவானுக்கு காட்டல. பாம்பு கிட்ட தான் வந்தான். அதனால அவன் பயந்துடக்கூடாதுன்னு பாம்பை போலவே என்ன பண்றாருங்க? பிசாசு காட்டுறாரு. அல்லேலூயா. என்ன ஆண்டவரே, எப்படி ஆண்டவரே இங்க பாம்பு வந்திருக்கும் பரலோகத்துக்கு? ஏன்னா ஒரு டாபிக் எடுத்து வச்சிருந்த மன்னிப்பை பத்தி. அவர் மன்னிக்கிறதில் தயவு பெருத்தவர். அங்க அழிக்கணும்னா அந்த ஏதேன் தோட்டத்தில் யாரை அழிச்சிட்டு இருக்கணும்? இல்லம்மா, பாம்பையே அழிச்சிட்டு இருக்கணும். அந்த வம்சமே இருந்திருக்க கூடாது. ஆனா பாம்பை விட்டுட்டாரு. அவன் ஆளா? அவன் செலக்ட் பண்ணாலா? போ. ஆனா கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். 1000 வருட அரசாட்சியில் கூட அங்க என்ன இருக்குது? ஒரு சின்ன பையன் எது உள்ள கை விடுவானா? அவரை போல ஒரு இரக்கம் உள்ள தேவன் இந்த பூமியில் இருக்கிறாங்களா? கையை தட்டவானாவா? அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், நீங்க உற்சாகமா இருந்தீங்கன்னா தான். அல்லேலூயா. இல்ல ஒருவேளை பரலோகத்துக்கு போயிட்டீங்களா என்னன்னு தெரியல. அந்த பாம்பு ரூபத்தில் கர்த்தர் சாத்தானை யோவானுக்கு காண்பித்தார். மிகாவேலுக்கும் அங்கே சாத்தானுக்கும் ஒரு பெரிய யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தத்திலே வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க அந்த வசனத்தை. வலு சர்ப்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மேலே ஜெயிக்க முடியுமா? அல்லேலூயா. ஊரே எதிர்த்து வந்தாலும் கர்த்தர் ஒரு ஆள் நம்ம கூட இருந்தா யார் தான் ஜெயம் பெறுவோம்? நாம தான். சொல்லுங்க பார்க்கலாம். நான் தான் ஜெயிப்பேன். ஊரே எதிர்த்து வந்தாலும் என் கூட கர்த்தர் ஒருத்தர் இருந்தார்னா ஜெயம் எனக்கு தான். சந்தோஷம். நல்லா சேர்ந்து சொல்லியா. கீழே கொஞ்சம் இருக்கிற. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்ப வாசிங்க. வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமற் போயிற்று. அடிக்கிற அடியில இடம் தெரியாம இருக்கிற இடமும் காணாம போவன்றாங்க. பாத்தியா? அந்த பஞ்சிங்க தான் வருது. சண்டை போட்ட இடத்துல அவங்க இருந்த இடம் தெரியாம போச்சு.
உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அது எங்க தள்ளப்பட்டது? பூமியில விழ. மேல சண்டை போட்டு அவனால ஜெயிக்க முடியல. போடா ராஸ்கல் கர்த்தர் கீழே தள்ளினாரு. இப்போ ஏசாயா 14ஆம் அதிகாரத்தில் வாசிங்க பார்க்கலாம். விட்ட வசனத்தை வாசிங்க. அந்த 12லேருந்து வாசிங்க பார்க்கலாம். கடன்னு வாசிங்க. அதிகாலையின் மகனாகிய. நீங்க இவ்வளவு லேட் பண்ணா அங்க சொரிய ஆரம்பிச்சுடுவார் தலைய. சீக்கிரம். அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே வெட்டப்பட்டாயே, நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக. அடுத்த வசனம் படிங்க. நான் மேகங்களுக்கு மேலாக. அடுத்த வசனம் படிங்க. ஆனாலும் ஆகாதமான பாதாளத்தில் தள்ளுண்டு போனாய். உன்னை பார்க்கிறவங்க எல்லாம் உற்று பார்த்து உன்னை குறித்து சிந்தித்து, கேஜிஜிசி சபையில இப்ப எல்லாம் சிந்திக்கிறாங்க. சிந்தித்து, ஓஹோ இவன் தானா பூமியை தத்தளிக்கவும் ராஜ்யங்களை அதிரவும் செய்தது. அல்லேலூயா. இவன் தானா? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல ஆதியில தேவன், 2வது வசனத்துல பூமியானது. என்னையா ஆண்டவர் படைச்ச வானம் பூமி 2வது வசனத்துல எப்படி ஒழுங்கின்மையா இருக்கும்? பைபிள் மிஸ்டேக்கா இல்ல உண்மையிலேயே ஒழுங்கின்மையாச்சா? அப்ப மேலிருந்து தள்ளப்படும் பொழுது பிதாவாகிய தேவன், அல்லேலூயா, அவருக்குள் இருந்த வார்த்தையின் மூலமாக, கிறிஸ்துவின் மூலமாய் உள்ளே வார்த்தையா இருந்தார். அப்போ படைக்கப்பட்ட வானம் பூமி இப்போ மகனா மாறிட்டாரு. ஆண்டவர் இன்னொரு இடத்துல சொல்றாரு, இந்த பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் எல்லாம் இவருக்காக, இவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது. அல்லேலூயா. 2வது முறை திருப்பியும் வானம் பூமி மேலேருந்து தள்ளப்படும் பொழுது நல்லா இருந்த வானம் பூமி எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டான்? நாசம் பண்ணி போட்டான். சூரியன் ஒரு இடத்துல, சந்திரன் ஒரு இடத்துல, மேலே ஒரே கொலாப்ஸ் ஆகி இருள் எங்கே போயிடுச்சு? இப்போ ஆழத்தில், ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. எல்லாமே ஒரு மாதிரி கலைஞ்சு போச்சு. ஆண்டவர் திரும்பவும் படைக்கிறார், பொறுமையாக படைக்கிறார். யாரை கொண்டு? கிறிஸ்துவை கொண்டு. அல்லேலூயா. வானம் உண்டாக கடவுது, பூமி உண்டாக கடவுது. இப்போ வார்த்தை சொல்ல சொல்ல எல்லாம் அது அங்கங்கே போய் செட்டில் ஆகுது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாத்தையும் நல்லது என்று கண்டார், எல்லாவற்றையும் நல்லது என்று கண்டார், ஆசீர்வதித்தார். இனிமே மேலே ஒரு தீர்மானம் போடுறாங்க. இனி தூதன் வேண்டாம், நம்மளை ஆராதிப்பதற்கு ஒரு மனிதன் படைக்கப்பட வேண்டும். அவன் மண்ணினாலே படைக்கப்பட வேண்டும். அவன் நமது சாயலிலே படைக்க வேண்டும் என்று கர்த்தர் அவன் என்ன பண்றாரா? தமது சாயலாக, தமது ரூபத்தின்படி. பன்மையிலே சொல்லப்பட்டிருக்கிறது, ப்ளூரல்ல சொல்லப்பட்டிருக்கிறது தமது, தமது. அப்படியானால் அங்கே ரூபம் யாருடைய ரூபமா இருக்கிறதா? இயேசு கிறிஸ்துவினுடைய ரூபமா இருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நல்லா யோசித்து பாருங்க. ஆண்டவர் இந்த காரியத்தை லேட்டா ரட்சிக்கப்பட்ட பவுலுக்கு வெளிப்படுத்துறார். எபிரேயர் 1ஆம் அதிகாரத்தில் வாசிங்க பார்க்கலாம். எபிரேயர் 1ஆம் அதிகாரத்தில் 4-5 வசனத்தை படிங்க பார்க்கலாம். இவர் தேவ தூதரை பார்க்கிலும், தேவ தூதரை பார்க்கிலும் எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்தரித்துக் கொண்டாரோ, எவ்வளவு விசேஷித்த நாமத்தை சுதந்தரித்துக் கொண்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்களிலும் மேன்மை உள்ளவரானார். எப்படி எனில், நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்றும், நான் அவருக்கு பிதாவாய் இருப்பேன், அவர் எனக்கு குமாரனாய் இருப்பார் என்றும் அவர் தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் சொன்னது உண்டா? இப்ப நான் சொன்னது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிச்சா? மேல அவர் என்னவா இருந்திருக்கிறாரு? ஆவியாவும் இருந்திருக்கிறாரு, வார்த்தையாவும் இருந்திருக்கிறாரு, ஆனா மாம்சமா இல்லை. அல்லேலூயா. இப்போ ஜெனிப்பிக்கப்பட்டார். ஒரு உருவமாக அவர் கொடுக்கப்பட்டு, ஒரு உருவத்தை பார்த்தேன்னு வாங்க, என்ன சொல்லுவாங்க? ஒரு உருவத்தை பார்த்தேன். அல்லேலூயா. அந்த உருவமாக ஆண்டவர் படைக்கப்பட்டார். இயேசு ஜெனிப்பிக்கப்பட்டார்.
அவர் தூதனாய் இருந்தவர் இப்ப அப்படியே அவருடைய குமாரனாய். பவுல் சொல்றாரு, தூதர்களில் யாருக்காவது எப்பொழுதாகில இந்த மாதிரி சொன்னது இருக்கிறதா? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்பொழுது தேவாலயத்தின் திருச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. கிழிஞ்சு போச்சு. மேல் தொடங்கி கீழ் வரைக்கும். ஏன் கீழந்து மேல கிழியல? கீழந்து கிழிஞ்சு இருந்தா எவனோ சீஷர்களோ இல்ல இயேசு கிறிஸ்துவினுடைய ஆதரவாளர்கள் யாரோ வந்து கிழிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த அங்கிய மேல அவ்வளவு சீக்கிரம் ஏறவே முடியாது. மேல இருந்து தானா கிழியுது. யாருக்காக? எதுக்காக? ரோமர் 8:15 இனிமே நீங்க அடிமை கிடையாது. இப்ப எல்லாருமே என்ன கூப்பிடணும்? அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொருவருக்கும் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற அந்த புத்திர சுவிகாரத்தை கொடுத்து இனிமே உனக்கு தடையே கிடையாது. யார் வேணாலும் என்ன அப்பான்னு கூப்பிடலாம். டைரக்டா நீயே ஜெபம் பண்ணலாம், நீயே ஆண்டவரை தேடலாம்னு சொல்லி ஆண்டவர் அந்த முழு உரிமையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எப்ப கொடுத்தாரு? யோவான் 1:12 அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ இல்ல அந்த வசந்த வாசிங்க, அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரா? யோவான் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களோ அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்துட்டாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் தெரியுமா கொடுத்தாரு? உனக்கு எனக்கு இந்த அதிர்ஷ்டம் ஏன் தேடி வருது? இந்த அழைப்பு, இந்த ரட்சிப்பு ஏன் தேடி வந்ததுன்னா, மேலகிற 11வது வசனத்துல சொந்த ஜனத்துக்காக வந்த அவங்க என்ன செய்யல? ஏற்றுக்கொள்ளல. வேணான்னு சொல்லிட்டாங்க. வேணானா போடான்ட்டு நான் இந்த பக்கம் வந்துட்டு ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணிட்டாரு? அந்த ரட்சிப்பை புறஜாதிகளாகிய நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. காட்டொலிவ மரமாகிய இருந்த நம்மளை வெட்டி கொண்டு வந்து ஒலிவ மரத்துல ஒட்ட வச்சுக்கிறாருன்னு சொன்னா, இப்ப ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்திற்கு, அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை கிறிஸ்துவின் வழியாய் பெற்றுக்கொள்ள கலாத்தியர் 1-5 பார்க்கும்போது கிறிஸ்துவின் மூலமாய் ஆபிரகாம் ஆசீர்வாதத்தை நாம சுதந்தரித்துக் கொள்ளலாம். நாமினியை நம்மள போட்டுக்கிறார் யூதருக்கு பதில். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்சூரன்ஸ்ல நாமினி புருஷன் செத்துட்டா பொண்டாட்டி பிள்ளைங்க. இப்ப யூதர்கள் இல்லையா? புறஜாதிகளாகிய ஏன் ஜனம் இருக்குதுயா? இங்க போடாத. அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் இங்க கொண்டு வந்து இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சரி, ஒன்னு ஆசாரியனா தான் இருக்க முடியும், ராஜானா ராஜாவா தான் இருக்க முடியும், தீர்க்கதரிசினா தீர்க்கதரிசியா தான் இருக்க முடியும். உங்களுக்கு என்னக்கும் அது என்ன ஒரு ஸ்பெஷல் விசேஷித்த ஆசீர்வாதம்னா, ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும். இதை கேட்டா இன்னும் வயிறு எரியாது யூதர்களுக்கு. ஆசாரியன் சொன்னாலே அடிப்பா. இப்ப என்ன பண்ணிருக்கிறாங்க? 2 எப்படி? நான் ஆரம்பத்தில் சொன்ன மனாசா கோத்திரம் இங்க இந்தியாவில் இருக்குது. அவங்கள செக் பண்றதுக்கே, அவங்கள அங்கீகரிக்கிறதுக்கே இஸ்ரவேல்ல இருக்கிற மூத்த ரபிமார்கள் பார்த்து அக்செப்ட் பண்ணாதான் ஓகே. அவர் தான் சொல்லணும். அப்போ அவரு இயேசு கிறிஸ்து நம்மள ஆசாரியனா மாத்தி இருக்கிறாருன்னு சொன்னா அவர் ஆசாரியனா இருக்கணும்ல. ஆனா அவர் ஆசாரியனா? அவர் ஆசாரியனா? அவர் எந்த கோத்திரத்தில் பிறந்தாரு? அவர் எந்த கோத்திரத்தில் பிறக்கிறாரு? யூதா கோத்திரம். யூதா கோத்திரம் என்றால் துதிக்கிற கோத்திரம். அல்லேலூயா. ஆனா அவர் எப்படி நம்மள ஆசாரியனா மாத்துறாருன்னு சொன்னா எபிரேயர்ல பவுல் சொல்றாரு. வாசிங்க எபிரேயர் 1:6 மேலும் தமது முதற் பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்தபோது தேவ தூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார். தேவ தூதரை குறித்தோ தம்முடைய தூதர்களை 5:6 படிங்க போதும். இதுல வந்துடலாம் நம்ம. அப்படியே இன்னொரு ஆளு 4:14 அப்படியே வேறொரு இடத்திலும் எபிரேயர் 5:6 நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று சொல்லி இருக்கிறார். எப்படி? மெல்கிசேதேக் யாருன்னே தெரியாதுமா. சாலேம் என்கிறதான ஒரு தேசத்திற்கு ராஜாவா இருக்கிறார். சாலேமின் ராஜா. அந்த சாலேமின் ராஜா என்று சொன்னால்
அவருக்கு 2 காரியம் அதிகாரம் இருக்கிறது. ராஜாவாகவும் இருக்கிறார், ஆசாரியனாகவும் இருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? சுமத்தி என்ன தூக்குறியா? கண்ணாடி பிடிக்குதா? ராஜாவாகவும் இருக்கிறாரு, ஆசாரியனாகவும் இருக்கிறாரு. அதே போல தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் மகா பிரதான ஆசாரியர். அல்லேலூயா. அந்த முறைமையை இங்கே கொண்டு வருகிறார். அந்த முறைமையை இங்கே கொண்டு வந்து நம்மையும் இயேசுவை போல, யூதா வம்சம், இஸ்ரவேல், எபிரேயர்கள் இல்ல, புறஜாதி தான், ஆனா மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களாகிய உங்களையும் என்னையும் கர்த்தர் என்னவா மாத்தி இருக்கிறாரோ சொல்லுங்க, ராஜாக்களாக, ஆசாரியர்களாக கர்த்தர் நம்மை மாத்தி இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே செல்லுவதற்காக, அவரை ஆராதனை செய்வதற்காக, அவரை துதிப்பதற்காக, நம்மை அவர்கிட்ட எப்போது வைத்துக் கொள்ளும்படியாக, உலகத்தை நேசிக்காமல் ஆண்டவருக்குள்ள எப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள்ள புது சிருஷ்டிகளாக இருக்க கர்த்தர் உங்களையும் என்னையும் அவரோடு கூட வைத்துக் கொள்ள ராஜாக்களாக, ஆசாரியர்களாக வைத்திருக்கிறார். புரியுதுங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இப்போ எதுக்காக கர்த்தர் வச்சிருக்கிறாருன்னு சொன்னா, பரலோகத்தில் ஆசாரியனா இருந்தா தான் பரலோகத்துக்கு போக முடியும். அதனால தான் சேஞ்ச் பண்ணிட்டார் நம்மள. பிள்ளை என்கிற அந்தஸ்து வேற, ஊழியக்காரன் என்ற அந்தஸ்து வேற, சிநேகிதன் என்ற அந்தஸ்து வேற. ஆனா இப்போ அதுக்கும் மேலாக ஆண்டவரோடு கூட பிதாவாகிய தேவனுக்கு, குமாரனாகிய கிறிஸ்துவுக்கு, பரிசுத்த ஆவியானவராகிய தேவனுக்கு ஆராதனை செய்ய எப்பொழுதும் தள்ளப்பட்ட அந்த லூசிஃபருக்கு பதிலாக அவர் செலக்ட் பண்றாரு. இங்க கேஜிசி சபையில இத்தனை பேர் தான் மேல வரணும்னு செலக்ட் பண்ணி மேல நம்மள கர்த்தர் என்ன பண்ணி இருக்கிறாரா, ராஜாக்களாக, ஆசாரியர்களாக மேல போய் என்ன பண்ண இருப்பீங்க? அல்லேலூயா. கண்ண முடினா ஆண்டவர் எப்படி துதிக்கணுமா சொல்லுங்க, எப்படி ஆராதிக்கணுமா, எப்படி ஆராதிக்கணுமா? சத்தம் வரலையே. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர், சொல்லுங்க கரை உயர்த்தி, பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். நம்மளுக்கு இன்னொரு பேரை வச்சிருக்கிறார் ஆண்டவர். விசுவாசி, கிறிஸ்தவ, அதையும் தாண்டி பரலோகங்களே. உங்களையும் என்னையும் பார்த்து என்ன சொல்றாரு? பரலோகங்களேன்னு சொல்றாரு. அந்த உரிமையை கொடுத்துட்டார். பரலோகங்களே. ஒரு சொத்தை உங்க பேர்ல எழுதி வச்சா அந்த சொத்துக்கார் வராருப்பான்னு சொல்ல மாட்டாங்களா? அந்த சொத்துக்கார் வராரு, அந்த பங்களாக்கார் வராரு, அந்த பண்ணையார் வராருன்னு சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா? ஆண்டவர் எப்போவே டிக்ளேர் பண்ணிட்டாரு, உள்ள வந்தியா உனக்கு பாவம் மன்னிக்கப்பட்டாச்சு, விசுவாசத்தினால நீதிமான, ரத்தத்தினால நீதிமான் ஆக்கப்பட்டியா, இப்போ உன்னை நான் ஆசாரியனாக, உன்னை நான் ராஜாவா மாத்திட்டேன், அதுக்கும் மேலாக பரலோகங்கள உன்னை வச்சுட்டேன், உன் அடையாளமே நீ பரலோகம். அல்லேலூயா. எல்லாரும் ஒரு நிமிஷம் கொஞ்ச நேரம் முழங்கால் படிட்டு, கொஞ்ச நேரம் முழங்கால் படிட்டு 2 கரங்களை உயர்த்தி